Chronicle 29:36. Hallelujah. ஆகையால் நம்முடைய Father God, oh bless the name Jesus. Amen. Amen. சடிதியாய் அப்படின்னா இந்தியாவுக்கு எழுப்புதல் சடிதியாய் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? திடீர்னு வரும். ஆமென். மின்னல் சொல்லிட்டு வராது, இடி சொல்லிட்டு வராது, மழை சொல்லிட்டு வராது. கர்த்தருக்கு ஏசப்பா சொல்லிட்டு வர மாட்டார், திடீர்னு வருவார். ஓகே, அந்த 2 நாளாகணும் 26 29 தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தியதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடிதியாய் உண்டாயிற்று. எந்த காரியம்? எந்த காரியம்? ஆமா, அதான் 30ஆம் அதிகாரத்தையெல்லாம் பார்த்தோம்னா பஸ்கா 1-2 வசனங்களை பார்த்தா 30:1-2 அதன் பின்பு அதாவது பஸ்காவை ஆசரிப்போம், பண்டிகை கொண்டாடுவோம் அப்படின்ட்டெல்லாம் எசேக்கியா ஒரு தீர்மானம் பண்ணி, ஆமென். அதாவது சில யூதா ராஜாக்கள் கொஞ்சம் நல்ல ராஜாக்கள் தான், அதில் டாப்பு தாவீது, அதை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எசேக்கியா, யோசியா, யோசபாத் இவங்கெல்லாம். அப்புறம் சில கெட்ட ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. நமக்கெல்லாம் பாசிட்டிவ் சைடு பிடிக்கும். அல்லேலூயா. நாமெல்லாம் இயேசுவின் பக்கத்தில் இருக்க, நாமெல்லாம் ஏசப்பா கட்சி. அல்லேலூயா. நம்ம தலைவர் யாரு? ஆமா, நம்ம கோசை எது? நம்ம பேனர் எது? நம்ம ஊர் எது? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆமாம், எலெக்ஷன் வருதில்ல, வேலூரில் நான் இருக்கிறேன். அப்போ மெகாஃபோன் எடுத்துகிட்டு தெருவா அப்படி பேசிட்டு போகிறேன். சத்துவாச்சாரிங்கிற ஒரு பகுதி. ஆமாம். அப்போது ஒருத்தர், சார் கையை பற்றி பேசுறியா? எப்படி கையை பற்றி பேசுறியா? மைக்கில் உன்னை சும்மா கொண்டு வீட்டில் விட்டுறேன், ஆட்டோவில். சரி, கையை பற்றி தானே பேசணும். எப்படி கையை பற்றி தானே பேசணும். பட்டு நேரிட்டு மைக்கில், என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் கையை பற்றி பேசுனீங்களா? ஓஹோ. கையை பற்றி பேசியிருப்பனா? கை சின்னம் அப்படியா? என்னங்க ஏசப்பாவை ஒருத்தன் உயர்த்தி உயர்த்தி பேசி பழக்கப்பட்டான், எப்பவுமே உயர்த்துவான். அப்போ சொல்லுவேன் என்னன்னா, இரும்படிக்கிறவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மாவே இருக்காது. எனக்கெல்லாம் சொறி வந்திருக்குது, உங்களுக்கெல்லாம் வந்திருக்காது, வரக்கூடாது. ஐயோ ஏன் கேட்குறீங்க? சொறி 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 சிறங்குகள், சிறங்கு. ஏறி உட்காந்துட்டு, ஆமாம், வாய் திறந்த இயேசுவின் கை. அவனுக்கு என்ன தெரியும்? கழுதி அறியுமா? என்னமோ வாசனை, என்னமோ அவனுக்கு கை கை கைங்கிற சவுண்டு வந்தார். இயேசுவின் கை. சொல்லுங்க, ஏசப்பா கை என்னெல்லாம் செய்ய சொல்லுங்க, ஒரு 10 சொல்லுங்க. ஏசப்பா விரல் என்ன செய்யுங்கிறத குறித்து பைபிள் சொல்லுது.
ஏசப்பா நிழல் என்ன செய்யுங்கிறத குறித்து பைபிள் சொல்லு. ஏசப்பா கை என்ன செய்யுங்கிறது, ஏசப்பா கண்ணு என்ன செய்யும், இதெல்லாம் பெரிய பிரசங்க தலைப்பு. நாம் சாகிற வரைக்கும் நமக்கு பிரசங்க டைட்டில் இருக்குது. இந்த புஸ்தகம்ங்கிற இதை வச்சு பேசலாம், தூணு இதை வச்சு பேசலாம், விசிறி காத்து இது ஒரு டைட்டில். அல்லேலூயா. பூ இது ஒரு சப்ஜெக்ட். ஆமென். இது ஒரு சப்ஜெக்ட். அல்லேலூயா. இது ஒரு சப்ஜெக்ட். ஏசப்பா காது என்ன செய்யும், கண் என்ன செய்யும், நிழல் என்ன செய்யும், நினைவு என்ன செய்யும், கால் என்ன செய்யும், ரத்தம் என்ன செய்யும், வார்த்தை என்ன செய்யும், நாமம் என்ன செய்யும், அதெல்லாம் எக்கச்சக்கம். அல்லேலூயா. அவர் சொல்லுங்க, ஏசப்பா கை என்ன செய்யும்? எப்படி விரலை காட்டிட்டே இருக்கணும், வந்தா தானே. ஆமென். சரி, ஒரு சில வசனம் அப்படி சொல்லிடுறேன். பைபிள் ஃபுல்லாக இருக்குது. ரத்தம் ஜெயம். சங்கீதம் 18, 16, 17, 18. சங்கீதம் 18, 16, 17, 18. உயரத்திலிருந்து கையை நீட்டி மூழ்கிட்டே இருந்த நம்மளை பட்டுன்னு, ஆமென், சடிதி. அல்லேலூயா. மூழ்கிட்டே இருந்தோம். அப்புறம் விடுவித்தார், தூக்கினார். ஆதரவா இருந்தார். கைகளின் சுத்தம். அவர் கை நம்ம மேலே பட்டதுனால வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிற அந்த கையிலிருந்து கிரணங்கள் வந்து நம்ம கையை சுத்தமாக்கிடுச்சு. ஒரு பெரிய போதை இருந்தார். புல்பிட்டல் நின்று 1000 ஜனங்களுக்கு கொண்டு என் கை சுத்தமாக இருக்குது. அல்லேலூயா. நாமும் சொல்ல நம்ம ஆண்டவருடைய கையிலிருந்து வடிந்த ரத்தம் நம்ம கையை கழுவிருச்சு, கண்ணை கழுவிருச்சு, எல்லாத்தையும் கழுவிருச்சு. அல்லேலூயா. ரத்தம் செய்யும். அப்புறம் போய் சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு, கையை பற்றி பேசிட்டேன். அல்லேலூயா. ஆமாம். ட்ரெயினில் நான் வரும்போது கூட இப்போ அந்த கையை பற்றி பாடிட்டு தான் வந்தேன். உங்களை மாதிரி என்ன பாட்டு பாடினீங்கோ? ஆமென். அணைக்கும் கரங்களிலே சொல்லுங்க, உள்ளும் புறம்பும். உள்ளும் புறம்பும். அது என்ன உள்ளும் புறம்? உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடுவேன். மேய்ச்சலை உள்ளும் புறமும். அதே போல நான் சொல்கிறேன், உள்ளே வந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவேன். சொல்லுவோம், உள்ளே வந்து சபைக்கு வந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவேன். வெளியே போய் மனதார சத்தியத்தை, நீங்கள் வெளியே போய் மனதார சத்தியத்தை பேசலைன்னு இந்த பாட்டில் பாடக்கூடாது. அப்படின்னா மாட்டிக்குவோம். நம்ம ஆண்டவர் ரொம்ப டெட் சீரியஸ் காட், அதே வேளையில் ஜென்டில் காட். சொன்னதை அப்படியே பிடிச்சிக்குவார், ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. மாட்டிக்கூடாது. அதனால தான் நான் சும்மா இருப்பதே பலன். கம்முன்னு இருந்துக்கிறேன். கம்முன்னு இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சுறுசுறுப்பு. எப்படி சொல்லுங்க? ஏசப்பா எறும்பு மாதிரி, தேனிய மாதிரி என்னை சுறுசுறுப்பாக மாற்றணும். அது தூங்குறதே இல்லை எறும்பு. அது எப்படிங்க எல்லாமே தூங்குது, எல்லா பிராணியும் தூங்குது. இந்த பனிக்கரடியெல்லாம் மாதக்கணக்கில் தூங்கும், அப்படியே கிடக்கு. ஆனால் இந்த எறும்புக்கு ஒரு பூமியிலே ஞானம் உள்ளவைகள் 4. அப்படி தானே? எறும்புகிட்ட போய் ஆமாம் சோம்பேறிய ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். நாமெல்லாம் சோம்பேறிகள் என்ன? அப்படிதானே? ஓகே. ஆமாம். என்னது அப்படி அணைக்கும் கரங்களிலே. நீங்கள் வந்து மற்றவங்க கவனத்தை எல்லாம் குயிக்காக சடுதியை கவரணும்னா வாயை தரங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் நிற்கிறீங்க, அப்படிதானே? ஒரு குளத்தில் கல் போட்ட உடனே என்ன இது? குளத்தில் தண்ணி எல்லாம் அதுபோல்
ஜீவன்ல கல். தாவீது எரியிறாங்க ஒரு கல். அப்படிதானே? அப்படிதானே? ஒரு வசனம் அப்படியே ஜீசஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாருடைய we can attract all the people attracts. ஆமென். அவனவன் என்னென்னமோ நினச்சிட்டு போவான், எதையோ பார்த்துட்டு போவான், எதோ நோண்டிட்டு போவான். ஒன்று வந்திருக்குது பாருங்க. ஆமாம், கைகளிலே பாவம் ஒன்று யோபில் இருக்குது. கையில் பாவம் செல்லு. எவனை பார்த்தா அவன் நினைவுகளை எல்லாம் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சாமி நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுற மனதார சத்தியத்தை பேசணும். சொல்லுங்க, உள்ளே உள்ளே வந்து மேய்ந்து கொள்ளுவேன். எத்தனை மேய்ஞ்சிருக்கிறீங்க? அப்படிதானே? ஒரு 100 பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்களா? எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். 200 அதுக்கு மேலே. நாம நாட்களில் கிடைக்கிற பிரசங்கத்தை போல உலகத்தில் வாழ்ந்த மக்கள் கடந்த கிடைக்க இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை பெரிய பெரிய பிரசங்கிகளுடைய பிரசங்கம் எல்லாம் வந்துடுது. அல்லேலூயா. அந்த அளவு மீடியா வேர்ல்டு ரொம்ப டாப்பில் போயிடுச்சு. அப்படின்னா இந்த மீடியாவை இந்த சாத்தானுடைய கூட்டத்தில் குரூப்பு 4 குரூப்: துரைத்தனம், அதிகாரம், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் இந்த வானம் 4வது குரூப் இருக்குதுல்ல. இந்த குரூப்பு தான் அந்த மீடியா, கலை, எஜுகேஷன், கல்வி, மதம், இது எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர ஆவி. ஆனால் அல்லேலூயா, ஆமென், நாம சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்காக இந்த மீடியாவை பயன்படுத்த தேவன் கிருபை தருவார். கர்த்தருக்கு சரி. எசேக்கியாவுக்கு ஒரு யோசனை என்னாச்சுன்னா, சடிதியாய் ஒரு யோசனை உண்டாயிற்று. பஸ்காவை ஆசரிப்போம். மக்கள் எல்லாம் அனுப்புறான். சில பேர் என்ன பண்றாங்கன்னா 10வது வசனத்துல அஞ்சல்காரர் சொல்லுங்க, நாம தான் அஞ்சல்காரர். அல்லேலூயா. நான் ஒரு போஸ்ட்மேன். என்னையா அது? போஸ்ட்மேன் வந்திருக்கிறாங்களா? ஏன் வரல? வர்றாங்க. சொல்லுங்க, நான் ஒரு போஸ்ட்மேன். என்ன போய் போஸ்ட்மேனுங்கிறாரு. ஆமாம், நமக்கு ஒரு லெட்டர் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சிங்கிள் ரூம் கொடுத்துட்டாங்க. தப்பித்தது கொடுக்கூடாது. சிங்கிள் ரூம். என் மேலே ஏசப்பா காட்டின அன்பை நினச்சி பார்த்தா கண்ணீர் ஆறா. அல்லேலூயா. சரியப்பா, என் மேலே அன்பு வந்துருச்சு, நன்றி பாடலை பாடுறேன். ஜெபத்தோட்ட புஸ்தகத்தில் இருக்கிற நன்றி பாடலை போல் எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நன்றின்னு தொடங்குற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை இருக்குது? ஒரு 7 இருக்குமா? நன்றின்னு தொடங்குற பாட்டு சொல்லுங்க. 7 இருக்குமா? என்ன இல்லையா? அதான் என் வேலையா அப்படிங்கிறீங்களா? என்னங்க, ஏன்னா தோட்டத்தில் இருக்கிறீங்க. அல்ல 10 இருக்குமா? எங்களுக்கு தான் தெரியாத, நாங்கள் முழிச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் 10 இருக்குமா 20 இருக்குமான்னு கேட்குறீங்க. என்னங்கிற அல்லையா? சரி மகனே, என் மேலே உனக்கு நன்றி இருக்குது, அன்பு இருக்குது. அதை நீ வந்து செயல்ல காட்டு. அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆமென். என்ன யாக்கோபு 2:20 கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. 2 பேர் இருந்தாங்க. அப்பா சொல்கிறான், நீ போப்பா, போய் வேலை செய். போக மாட்டேன் அப்படின்ட்டு போனான். போறேன்னு போகலை. இதில் யாரு கரெக்டு? போறேன்னு போகலை, போக மாட்டேன்ட்டு போனான். யாரு? இளையகுமாரன் உத்தமனா, வெளியே நிற்கினவனா? சில குரூப் இருக்குது. அப்படிதானே? இளையகுமாரன், இளையகுமாரன் நல்லவனா, வெளியே நின்னவனா? வெளியே நின்னவனா? அல்லேலூயா. இப்படி எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றியை செயல காட்டும். நன்றி கடன். அப்படிதானே? நன்றி கடன். நன்றி கடன். சொல்லுங்க, நன்றி கடன் செயல காட்டும்.
கிரியை இல்லாத விசுவாசம். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் உன் கிரியை அறிந்திருக்கிறேன். எத்தனை தடவை வருது தெரியுமா? கிரியை கிரியை கிரியை. பைபிள் முழுவதும் கிரியை 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 கிரியை. ஒர்க் 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 ஒர்க். ஆமென். அங்க பேச்சுக்க வேலை இல்லை. அதான் கம்யூனிஸ்ட்காரன் பிடிச்சிட்டான். ஒர்க் இஸ் வர்ஷிப். எப்படியா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்கோ என்னன்னா, there is no substitute for hard work. அப்படின்னா என்ன? there is no substitute for hard work. என்னது? கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை. கடினமாக தினம் உழைக்க வைத்தீர். எத்தனை பேர் கடினமாக உழைப்பீங்க? இவர் நம்மளை எங்கே கொண்டு வர்றாரே தெரியலையே, நல்லா தான் கொண்டு வர. அல்லையா? நம்மெல்லாம் ஆழம். எனக்கெல்லாம் இந்த மேலே சும்மா ஹார்டு ஆழமாய் தோன்றும். டீப் கத்திருக்க ஆழத்தில் வளரும். டீப். நமக்கெல்லாம் ஆழமான சத்தியம் தானே பிடிக்குது. மனத்துக்கு போயிட்டேனே, ரசிக்கப்பட்டேன், ஞானசன் எடுத்துட்டேன். இதையே மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போகும். அல்லேலூயா. அது என்ன பூர்ணமா? பூர்ண சற்குணத்தை கட்டாகி அன்பை தெரித்துக் கொள்ளுங்கள். அன்பினா அப்படிதானுங்க. டிஎல் மூடி கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கப்பலில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு பாருங்க. புயல் எல்லாம் அடிக்குது பாருங்க. அப்போ இவர் தேவ மனிதன் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவங்க இல்லை ஒருத்தன் எல்லாரும் சேர்ந்து, அதாவது அந்த அந்த காலத்தில் இந்த பாய் மரம் அது இது மற்ற என்ன இந்த நாங்கள் ஒருத்தர் பாய்ச்சாரு, அதாவது கப்பல் பத்திரமா போகிறதுக்கு என்ன வெயிட் குறைப்பாங்கோ. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பாய் மரத்தை அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நங்குரத்தை பாய்ச்சுவாங்க, ஏதாவது செய்வாங்க. அப்படிதானுங்க. நமக்கு விசுவாச கப்பல் அப்படிதானே? விசுவாசங்கிற கப்பல். இந்த விசுவாசம் அதிகரிக்கு. விசுவாசம் தான் பெருசு. விசுவாசம் இல்லாத மாறுபாடான்னு சொன்ன இவர் சொன்னார், மூடி ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். சரி, ஜெபமும் பண்ணு, வேலையும் செய். இந்த கப்பல் பாதுகாப்பவருக்கு உன்னால் முடிஞ்சது. ஆமென். என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, அல்லேலூயா, பேதுருக்கு ஒரு நல்ல யோசனை வந்துருச்சு. ஆஹா, தூங்கிட்டு இருந்தவர் பட்டுன்னு விழிச்சு பார்த்தாரு. எங்க? மருவமலையில். பார்த்த உடனே அவர் சில வேளைகளிலே யோசனை இல்லாத பேசுவார். ஆமாம், நல்ல ஒரு அப்போஸ்தலன். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ராயபுரம்னு எப்படி பேர் வச்சு வரலாறு இப்படி சொல்லுது. ராயபுரம்னு எப்படி பேர் வச்சு தெரியுமா? ராயப்பர் யாரு? ராயப்பர் சொல்லுங்க. அருளப்பர், சின்னப்பர், ராயப்பர் யாரு? பேதனுடைய பேரில் தான் ராயபுரம்னு. ஆமென். ராயப்பர். இதுதான் நிறைய ஆர்சி சர்ச்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. கருத்திருக்கு அந்த பீச் ரோட்லேயே செட் பீட்ஸு அது இது அப்படின்னா. ஆமாம், அல்லேலூயா. வேற பெருமைப்படுது. கருத்திருக்கு. ஆமாம், நம்ம ரோமன் கத்தோலிக் பீப்புளெலாம் இந்த பரிசுத்தவான்களை ரொம்ப கனம் பண்ணுவாங்க. அவங்களை கனம் பண்ணோம்னா அவங்களை எல்லாம் நாம் ஆராதிக்கிறதுக்கு கூடாது, உரிமை இல்லை. கருத்திருக்கு. அவங்க அடிச்சுவடுகளை பின்பற்றலாம். ஒவ்வொரு ஊழியர்கிட்ட சில நல்ல குணாதிசயங்கள் இருக்கு. அப்படிதானே? அதை பின்பற்றலாம். அப்படிதானேங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு. இங்க பாருங்க, 2 நாளாகமம் 30:10 சடிதியாய் யோசேக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆமா, ஆண்டவருக்கு நீ ஏதாவது செய்யலாம். ஆமென் சொல்லுங்க.
பஸ்கா பண்டிகை ஆசரிக்கலாம், எல்லாத்தையும் கூட்டலாம், அஞ்சல் காரில் அனுப்பலாம். அதான் அஞ்சல் கார், 10வது வசனம் அஞ்சல் கார். ஊரூரா திரும்பியாங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, ஊரூரா திரிவேன். நீங்க எத்தனை கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க? ஒரு 10 கிராமம் போயிருப்பீங்களா? எங்க எனக்கு என் குடும்பத்தை பார்க்கறக்கே வேலையில்லைன்னு ஊரை நேசரே கிராமங்களிலே போய் வயல்வெளியிலே இந்தியாவே கிராமம் தான். சொல்லுங்க, இந்தியாவே கிராமம் தான். எத்தனை லட்சம்? 7 லட்சம் கிராமங்கள். பாட்டுண்ண தொடங்கினா பாட மாட்டீங்களே. ஒரு தம்பி இருக்கிற கண்ணாசனத்தில் ஜெபத்தோட்ட பாட்டெல்லாம் உள்ள அவருக்கு ஜெபத்தோட்ட பென் டிரைவ்னு பேர், கீபோர்டு கத்திருக்க. நல்லா ஃபஸ்ட்டு 10 வருஷம் எல்லாம் கிராமம், அதுவும் மலை கிராமங்கள். மேலே ஏறோடு கீழே வரும், சைக்கிளே போகாது, நடந்து 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 எக்ஸசைஸ். அல்லேலூயா, ஆமென். ஏற 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர், அப்புறம் வேலி டவுன். கத்திருக்கே. ஊர் ஊரா திரிஞ்சாங்க. சொல்லுங்க, ஊர் ஊராய் திரிவேன். ஏசப்பா ஊர் ஊரா திரிஞ்சாரா? சில ஊர் சொல்லுங்க, ஏசப்பா விசிட் பண்ண ஊர், சில ஊர் சொல்லுங்க. சில ஊர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சில ஊர் சொல்லுங்க. நாயின் ஊர், அப்புறம் எம்மா ஊர், அப்புறம் இருக்குதே இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு மிஷனரிகள் எல்லாம் வந்தாங்க. வந்து கிராமங்கள்லாம் போய் 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 என்ன பண்ணாங்கோ? ஆமாம், சுவிசேஷம் சொன்னாங்கோ, கோதுமை கொடுத்தாங்கோ. அப்போல்லாம் ரொம்ப ஏழ்மை. எங்கள் அப்பா காலத்துல எல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த கோதுமை அதெல்லாம் கொடுப்பாங்க, பால் பவுடரு அது இதெல்லாம் கொடுப்பாங்க. அதான் இப்படி கொடுத்து கொடுத்து சோப் சூப் சால்வேஷன். எப்படிங்க? சோப் சூப் சால்வேஷன். அது என்னங்க சோப் சூப் சால்வேஷன்? அவங்க பாணி. பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம். அல்லேலூயா. அதோ உபவாசம் அப்படிதானே. பசியாக இருந்துட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்துக்கு தேவையான இதை செய்யலைன்னா உன் பக்தி என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படிதானுங்க. ஏசா 58 அப்படியே பார்த்தோம்னா அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, அது ஒரு உபவாசம், ஆவிக்குரிய உதவிகள். அப்புறம் கீழே பார்த்தான், பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும், மாம்சமானவனுக்கு ஒழிக்கக்கூடாது. அப்படிதானுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சடுதியா எசேக்கியாவுக்கு ஒரு ஆசை, பஸ்காவே ஆசை. இப்படி பண்ணலாம் ஆண்டவர் கர்த்தருக்கே. அதான் உங்களுக்குள்ள திடீர்னு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. எந்த நேரத்தில் எதை சொல்லுவாரே தெரியாது. ஆமென். அங்கே போ, இங்கே போ, அப்படி செய், இப்படி செய். ஏவாரே இல்லையா? ஆமாம். ரோமர் 2 4:5 ரோமர் 2:4-5 பார்த்தோம்னா என்னன்னா, ரோமர் 2:4 தேவ தயவு உன்னை குணப்படும்படி திடீர்னு ஒரு ஏவுதல் குணப்படும்படி ஆவியானவர் உன்னுடைய மேலான கிரியை, பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்தும். நான் இப்படி சொல்லுவேன், பெலதெல்பியா சபையை பார்த்து, சிம்ரனா சபையை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்லல. அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லாத அளவு பரிசுத்த நிலை எட்ட வேண்டும். என்னங்க சொல்றது புரியுதா? 2 சபைக்கு தான் மனம் திரும்புன்னு சொல்ல. மனம் திரும்புன்னு சொல்லும் அளவுக்கு மனம் திரும்பு என்று சொல்லாத அளவுக்கு அல்லேலூயா பரிசுத்தம். அந்த அளவு பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமா இருக்கு. அப்படி தானுங்க. சரி, அஞ்சல்காரர் ஊரூரா தெரிஞ்சாங்கோ. அப்புறம் பார்த்து
நகைத்து பரியாசம் வந்தார் வர்றாங்க பாரு, ஊழிக்கார வர்றோம் ஏசுன்னு சொல்கிறான் பாரு. யார் ரொம்ப இயேசுக்காக நிந்தை பரிசாசம் நிற்கிறாங்க, 4 செவத்துக்களுக்கு கைதட்டி பாடி மகிழ்ந்துடுவோம்னா நம்மளை யாரும் திட்டமாட்டாங்க. யார் நம்மளை? உங்களுக்கு நிறைய திட்டு வாங்கணும் ஏசுநாதருக்குன்னா போய் ஊராக போய் பேசுங்க. நம்ம தம்பிமார்கள் அதில் முன்னணியில் போகிறாங்க. அது எங்கே போய் முடியுமா? ஒரு ட்ரெயினை கவர் பண்ணுறோம்னு வச்சுங்க, 500 பேர் எல்லாருமே உங்களை வாழ்த்துவாங்களா, ஆசீர்வதிப்பாங்களா? பேஸ் பேஸ் ஐயோ பச்சையாக திட்டுவான். வெளியில் வாயில் இல்லைன்னா கூட மனசில் தன் தேவர்கள் நாமத்திலே சபிச்சான். யாரு யாரு? தேவர்களின் நாமத்தில் கோலியாத்து சபிச்சான். அவன் காரணம் இல்லாத சாப இவனுக்கு பலிக்குமா? ஒன்றும் பலிக்காது. அப்படிதானேங்க? லேலுயா பரியாசம். ஏசாயா 28:22 ஏசாயா 28:22 ஐசாயா 28:22 இங்கிலீஷில் அதை எடுத்து வச்சுக்கணும். இப்போதும் உங்கள் கட்டுகள், அது என்னங்க? அது என்ன கட்டுகள் அப்படின்னு என்ன? செக் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ். ஐசாயா 28:22 உங்கள் கட்டுகள் பலத்து போகாதுன்னா, இன்னும் கட்டுகள் ஸ்ட்ராங் ஆகாதபடி, பிரச்சனை ரொம்ப அதிகமாகாதபடி, அதை பலத்து போகாதபடி. என்னங்க அது? பாண்ட்ஸ்னா கட்டுகள் ஸ்ட்ராங், கட்டுகள் வேதனைகள் ஸ்ட்ராங் ஆகக்கூடாது. பிரச்சனை குறையணும். அல்லேலூயா. இது ஸ்ட்ராங் ஆகக்கூடாது. அது ஏன் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா, கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதீர்கள். இந்த பரியாசம் பண்ணுற கூட்டம் ஒர்ஸ்ட் கூட்டம். அப்படிதானே? கேலி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, நிந்திக்கிறது. ஏசப்பாவை பண்ணாங்க பார்த்தேன் பரியாசம். அடாடாடா சரி, பரியாசம் பண்ணுறேன். அந்த நாளாகமத்தில் என்னாச்சு? ஆகிலும் சிலர் நிறைய பேருக்கு அழைப்பு, ஆனால் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. எப்படி? மனசே இலும் ஆசேரிலும் சபிலோன்லி சிலர். அந்த சிலரில் நாம் இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேக, சிலர் மனத்தாழ்மையாய் இருக்கும்போது தான் வருவாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறவங்க தான் வருவாங்க. அப்படிதானுங்க? அல்லேலூயா வருவாங்க. அப்புறம் யூதேயாவிலும் தேவனுடைய கரம், நான் சொன்னல கரம், அந்த கரம் செய்கிற வேலை இதுவும் தேவனுடைய கரம் அவர்கள் ஒருமனும். சொல்லுங்க, ஏசப்பா உடைய கரம் தழுந்த கரம் அல்லவா எங்களை எல்லாம் சபையிலே கொண்டு வந்து ஒரே ஆகுது. அல்லேலூயா போடுங்கன்னா எல்லாம் ஒரு மனம், முட்டு போடுங்கன்னா எல்லாரும் முட்டு ஒரு மனம். அல்லேலூயா. காணி கொடுங்கன்னா எல்லாரும் கருத்திருக்க. ஆமாம், எல்லாரும் கொடுப்போம். ஏதோ ஒரு சிலர் இருக்காது பாருங்க. என்கிட்ட ஒரு தடவை 5 ரூபா தான் இருந்துச்சு. ஏசப்பா சொன்னார் 5 ரூபாய் போட்டு, அதுக்கு மேலே பஸ்ஸு காசு இல்லை, பஸ்ஸுக்கே காசு இல்லை, என்ன பண்ணுறது? ஆனால் விதைச்சா அறுப்போம். கருத்திருக்க. நான் விதைக்காத அறுத்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம நாடு விவசாய நாடு, அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. அப்படிதானே? நிறைய வேஸ்ட் லேண்ட் இருக்குது. ஃபாரின்ல எல்லாம் இப்படி வேஸ்ட் லேண்ட் 60% பயிரிடப்படுது, 40% வேஸ்ட். அப்படியே மேட்டாங்காடாக கிடக்குது பாருங்க, முள்ளுக்காடு. இந்த மேட்டாங்காடா பயிர் செய்யாத சும்மா இருக்கிற நிலத்துல எல்லாம் பயிர் செஞ்சால் நம்ம நாடு எக்ஸ்போர்ட்டில் மிதமிச்சு 25வது வருஷம் ஒரு இதில் பார்த்தேன். இன்றைக்கி தான்
ஆமாம், ஒரு செய்தி என்னன்னா 25ல் பங்களாதேசத்தை விட நம்ம நாடு ஏழை நாடாக ஆயிருமா. ஆனால் அல்லேலூயா, நாமெல்லாம் அப்படி விட மாட்டோம். ஏன்னா நாம தான் இந்தியாவுக்கு வெளிச்சம், இந்தியாவுக்கு உப்பு. தெரியுங்க, அது அவங்க கணிப்பு. யூ கணிப்பு, அவன் கணிப்பு, இவன் கணிப்பு, எல்லாம் கணிப்பு. பரலோகத்துக்குன்னு ஒரு கணிப்பு இருக்குது. அல்லேலூயா. அந்த கணிப்பு எப்பவுமே இல்லை ஆமங்கிற அப்படி இல்லை. ஆமென். வாக்குத்தத்தம் பொய்யா, உண்மை நிறைவேற்றுவா. அதை பிடிச்சுட்டு செயல்படணும். கத்திரிக்க. ஆமென். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசம் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்த மனிதன் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவர் கொடுத்துட்டார். கொடுமுன்னு சொல்றது ஒண்ணு, கொடுத்துட்டீர்னு சொல்றது இன்னும் ஒரு படி மேல. நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுங்க, எதற்காவது ஜெபம் பண்ணுங்க, பண்ணிட்டு கொடுத்துட்டீர், செஞ்சிட்டீர், வந்துருச்சு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், வெளியே வா லாசரு. அல்லேலூயா. ஆமா, விசுவாசம். ஒரு சில வசனங்கள்ல காட் கைண்ட் ஆஃப் தேவனை பற்றி விசுவாசம் அப்படின்னு இருக்குது. அதுல ஒரிஜினல்ல தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய சரி விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்குது. அப்படிதானே? விசுவாசத்தினாலே ஆபேல், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு விசுவாசத்தினாலே. சரி, இங்க பாருங்க, எபிரேயர் 11 விசுவாசம் 1, 2, 3 விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாக இருக்கிறது, அதனாலே சாட்சி பெற்றார்கள். அப்புறம் விசுவாசத்தினால் விசுவாசத்தினாலே யாருடைய விசுவாசத்தினால யார் உண்டாக்குறான்? அங்க யார் காணப்பட்டா? அங்க ஆபிரகாம் வந்தாரா? ஈசாக்கு வந்து இல்லை. அல்லேலூயா. தேவன் விசுவாசத்தை துவக்குகிறவருக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கு. ஆமென். விசுவாசத்தை விசுவாசத்தின் ஆவி அவர்கிட்ட இருந்தே நமக்குள்ள வருது. ஆவிகளுக்கெல்லாம் சொந்தக்கார அவரு தான். அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்தே நமக்கு கொஞ்சம் அப்படியே வருது. நீங்க எவ்வளவு நாளும் மொண்டுக்கலாம், கருத்திருக்க எவ்வளவு நாள் அவர்கிட்ட இருந்து மொண்டுக்கலாம். ரட்சிப்பு 100 சந்தோஷமாய் மொண்டு கொள்ளுவீர்கள், மொண்டுக்கலாம். எவ்வளவு கிருபை வேணாலும் பெற்றுக்கலாம். இல்லை உனக்கு கொஞ்சம் தான் தருவேன், எவ்வளவு கேட்கறமோ தருவேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்போ யாபேஸ் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? எல்லையை விரிவாக்கும். எல்லையை ஏசப்பா விரிவாக்கினார். ஏசா 54:2 அது ஒரு விசுவாசம். ஏசா 54 உன் கூடாரத்தின் இடத்தை, ஏசா 54:2 விசாலம் நீ ஆக்கு, நீ எவ்வளவு ஆக்கறைய மட்டும் நடந்தேறியா அவ்வளவா. அல்லேலூயா. நாம கேட்கற பெருசா கேட்கணும். என்ன கேட்கணும்? give me India. அல்லேலூயா. I will not leave Lord. ஆமென். வில்லியம் கேரியினுடைய தரிசனம் நமக்கு ஒரு 10 அதிகாரம் 20 வருஷ விசுவாசி. உங்களை ஒன்று சொல்ல 20 வருஷ விசுவாசி நாங்கள் 20 அதிகாரம் மனப்பாடமாக சொல்லுன்னா சில பேர் முழிப்பாங்க, நீங்களாம் முழிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த வில்லியம் கேரியினுடைய தரிசனம்னா தேவனிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பாருங்க, தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆமென். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். அட்டெம்ப்ட் என்ன? அட்டெம்ப்ட் என்ன? ஒருத்தருக்கு சில 10 அரியர்ஸ் வந்துரு, 10 அட்டெம்ப்ட். சில பேர் 3 தடவை ஃபெயில் ஆகிருப்பாங்க. அட்டெம்ப்ட்னா ஆமென். செயல்படு, கிரியை செய்யி, காலு வெயி. அல்லேலூயா. முயற்சி பண்ணு. ஆமென். ராகாபுக்கு பெரிய விசுவாசம், அவள் வாழ்க்கையின் பின்னணி வித்தியாசம். ஆனாலும்
உயர வானத்திலும் பூமியிலும் அவர் தான் பெரியவருக்கு ஒரு பெரிய விசுவாசம் வந்துருச்சு. அதனால வேவுகாரங்களை எல்லாம் மேலே சனத்தட்டுக்களை போய் கொண்டு போய் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாள்னா அவளை ராஜா அப்படியே நறுக்கி எரிஞ்சிருப்பான். அதான் ஆமென் செயல்பட்ட. அதனால அல்லேலூயா ஆமென். சல்முனா யூத பிரபு அவளை தியாகம் பண்ணிட்டான். அந்த சந்ததியில் இயேசு வந்தாரு. விசுவாசம் பெரியாரித்தை செய்யும் கர்த்தருக்கு. இப்ப பாருங்க 2 நாள் ஆகும். இத சரி அதெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் 23, 26, 23, 25 எருசலேம் 7 நாள் 23 2 நாளாக 20, 23 சாரி 30, 23 2 நாளாக 30, 23 ஆனந்தத்தோடே ஆசரிப்பார்கள். 25 மகிழ்ச்சியா இருந்தாங்க. அடுத்தது மகா சந்தோஷம். அதாவது நம்மளை எல்லாம் ஆசீர்வாதத்தை உயர்த்தி உயர்த்தி சந்தோஷத்தை கொடுத்து கொடுத்து டாப்ல கொண்டு போவாங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க எவ்வளவு திட்டம் போட்டிருக்கிறீங்க? ஆமே நானும் அவர்கள் ஒன்றும் படிக்கலை, என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும். இதுதான் உண்மையான பாசமுள்ள அம்மா அப்பா. அதுக்காக என்ன உழைப்பு எல்லாம் உழைப்பான். அல்லேலூயா அப்படிதானுங்க. ஏசப்பா அல்லேலூயா நமக்காக வளைச்சி பாடுபட்டு பெரிய ரட்சிப்பு உண்டாக்கி வச்சுட்டார். கத்திருக்க இனி அவர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்குது. ஆனால் பெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டார். பெஸ்ட் சொல்லுங்க, பெஸ்ட். ஆமென். அது தன்னுடைய குமார் பரிசுத்த ஆவியானவர் பூர்ண வேதம் உண்மைதானே. இதுக்கு மேல என்ன வேணும்? இதை வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான். அல்லேலூயா. எல்லாருக்குள்ள ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவிதான். ஆமென். சிலவர் இதை வச்சுட்டு ஆமென். ஒருத்தர் இருந்தார், என்ன பண்ணாரு, ஒரு ஏழை மனுஷன். அவரு நெசவு நெய்கிறவர். கால் இப்போ எலக்ட்ரிக் பவர்லும் முந்தியெல்லாம் நெசவு கையை கால் ஆட்டு அந்த. அப்புறம் அவர்கிட்ட ஒரு தடி வச்சிருப்பார். நெசவு நெஞ்சிட்டே முற்றத்தில் கோழியை முடிக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு கயிறு வச்சிருப்பார். அந்த கயிறு அவருடைய குழந்தைய தொட்டில் அதை ஆட்டிட்டு இருப்பார். ஒரே ஆள் சைக்கிளை மிதிக்கிறோம். காலில் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, கை பிடிச்சிக்குது. அல்லேலூயா. ஆமாண்ணா ஒரே ஆள். ஆமென். நிறைய செய்யலாம். ஏசப்பா செஞ்சாரு. ஒருவர் மூலமா ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான் ஆயிட்டாங்க. அந்த ஒருவர் தான் இந்தியாவுக்கு தேவை. நானே அவர் என்று நீங்க விசுவாசிக்கனா பாவத்தில் சாவிங்களாப்பா. விசுவாசிக்கிறேன் பாதறான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் அந்த நெசவு நெஞ்சிட்டே பக்கத்து ஜன்னல் திறந்திருக்கு. அங்க சில பிள்ளைகள் பாடம் சொல்லி கொடுத்துருப்பார். கயிற்றுல தொட்டலாம் ஆட்டிக்குவாரு, குச்சியில கோழி முடுக்குவாரு. பக்கத்து ஜன்னல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. எட்டி பார்த்தா அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாரு. ஆமென். நான் சொல்றேன் அல்லேலூயா. உன்னால் இந்தியாவே கலக்க முடியும். தூர பார்வை வேணுங்க. ஆமென். ஏறிட்டு பார்க்கணும், தூர பார்க்க எட்டலாம், சுத்தியும் பார்க்கணும். நம்ம கண் இருக்குங்களே, மனக்கண் பிரகாசிக்கும். கர்த்தருக்கே சோத்திரம். அல்லேலூயா. படிங்க கடைசி வருஷம். அப்படியே எருசலேம் மகா சந்தோஷம் உண்டாயிற்று. இப்படி
இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. நடந்தது இதுவரைக்கும் இப்ப நடந்துராத பெரிய காரியம் எழுப்புதல் நடக்க போகுதுங்க. ஆமென் சொல்லுவோம். காரணம் எல்லாம் என்னன்னா அடுத்த கடைசி வசனம் என்ன? ஆமா, ராஜா செய்ய வேண்டிய செய்யறான், ஆசிரியர் செய்ய வேண்டிய செயல், நப்தலி செய்யணும், அஞ்சல்காரன் செய்ய வேண்டிய செயல், சில குரூப்பு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு விதமான கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. ஆமென். நல்லா பாடுறவங்க இருக்க, தூக்கிறவங்க, ஜபம் நடத்துக்கு இருக்க, எல்லாம் கத்திருக்க சோத்திரம். சரி, ஆசீர்வதிக்கிற கூட்டு கேட்கப்பட்டு வந்து எட்டிச்சு பாருங்க. கத்திரிக்க அது தெரியுது. ஆமென். அது எப்படிங்க பரலோகத்துக்கு போய் போய் எட்டிச்சுன்னு எப்படி தெரியும்? பூமியில் இருக்கிறாங்க தெரியும். ஏன்னா அங்கே இருக்கிறத நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுவேன், திருத்துவ தேவன் கத்திரிக்க ஒரு இந்து மனுஷன் ஒரு ஊழியர்கிட்ட, அப்பா என் மதத்தில் 3 சாமி, உங்கள் கிறிஸ்தவத்திலையும் 3 சாமியா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 சாமியா? தேவன் ஒருவர் நீங்க சொல்றீங்க அப்படி தானே? கர்த்தர் ஒருவருக்கு கர்த்தர் ஒருவர் தானே? 1 3 3 1 1 and 3 3 in 1 ரேடியாவே 3 in 1 அப்படி ஒன்று இருக்க. ஊழியர் ஞானமா உன்னுடைய தத்துவத்தின்படி ஐடியாலஜி தெய்வம் தூணில் இருப்பார், துரும்பல் இருப்பார். அதே வேளையில் எங்கள் தேவன் அட்ட டைமில் மரியாள் கர்ப்பத்திலும் இருப்பார், பரலோகத்திலும் இருப்பார். அதுக்கு ஆதாரம் இருக்குதா? எங்கே ஆதாரம்? யோவான் 3:13. யோவான் 3:13. ஏசு அங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருப்பார். அதுதான் ஆம்னி பட்டன்ட், ஆம்னி பிரசன்ட். அது என்ன? 3:13. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய அட்ட டைமில் அவர் அங்கே இருப்பார், இங்கே அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு குறிவு போல இருக்க முடியாது. அது அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு. 2வது ஒரு சில நிமிஷம். ஆமாம், சடிதியாய் யோசிக்க யோசனை கீழ்படிந்தார். ஆமென். தேவன் எதை வேணாலும் எப்போ சடிதியாக செய்வார். கீழ்ப்படிதலுக்கு ஒரு இருதயம் வேண்டும். கர்த்தருக்கே. சங்கீதம் 64:3-7. சங்கீதம் 64:3-7. குயிக். சங்கீதம் 60. கூர்மையாக்கி பயம் இல்லாம கசப்பான வார்த்தைகளை அம்பை ஊழியக்காலுக்கு விரோதமா, விசுவாசிக்கு விரோதமா பேச எத்தனையோ பேர் பேசுறாங்க, திட்டம் போடுறாங்க. பயம் இல்லாம, இயேசு மேல பயம் இல்லை, ஊழியக்காரர் மேல பயம் இல்லை, சபை மேல. இந்த கிறிஸ்தவம் என்ன செஞ்சுறாங்க? தம்பி சொன்ன போல கன்னியாகுமரியில் ஒரு சபையில் கூட்டு போட்டாங்க. இலங்கையில் ஒரு சபையில் கூட்டு போட்டு 200-250 பேர் டெய்லி 10-15 பேர் ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க டெய்லி. கேட்கறக்கால சட்டேன்னு பயம் இல்லை. நம் தேவன் என்ன செய்வாருன்னா இனிமேல் அல்லேலூயா சட்டேன்னு பயமின்றி அம்புகளை நான் ஏற்றுக்கிறார். ஆனால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். பிசாசு சொல்லுவான், நீ என்னதான் கத்தினாலும் நடக்காது, இந்தியாவில் எழுபல் வராது. என்ன சொல்லுவீங்க? 2000 வருஷம் ஆச்சு, நடக்காத. ஆல் நைட் இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்லை, கூலி இல்லை. இன்னும் பெருகிட்டே தான் போகுது. விக்கிரகாரதனை பாவம் பெருகிட்டே போகுது. பெருகுது ஒன் சைடு, பாவம் பெருகுது. கிருபை இருக்குதே, அது எல்லாத்தையும் விட மேலே அட்வான்ஸாக போயிடும். பாவம் பெருகிறதுக்கு அந்த கிருபை தான் செய்ய போகுது. இந்தியாவை ரசிக்கிறது எது வேணுமோ கிருபை. 2:11 2:11 தேவனுடைய கிருபை எங்குமுள்ள மக்கள் ரசிக்கப்படுவதற்கு, எங்குமுள்ள மக்கள் ரசிக்கப்படுவதற்கு, எங்குமுள்ள மக்கள் ரசிக்கப்படுவதற்கு. இங்கே ஜாமன்னா கிருபை நாவி விண்ணப்பத்து நாவியோடு இங்கே ஜாமன்னா டெல்லியில் இருக்கிறவனை பிடிப்பார்.
அல்லேலூயா சொல்லுங்கோ. சோத்திரம். 1000 மைல் தாண்டி அட்சன் டெய்லர் 15 வயசு வாலிபன், சின்ன பையன். அம்மா 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருந்து ஜெபம் பண்றான். ஒரு கைப்பிடினால் பிடிச்சார், சீனாவையே உழுக்கினார். கர்த்தருக்கே அல்லேலூயா. சைனா இன்லாண்ட் மிஷன் தோட்டி வச்சார். 7வது வருஷம் சங்கீதம் 64:7. ஆனாலும் தேவன் சகிதியாய். ஆண்டவர்கிட்ட அம்பு இல்லையா? சாத்தான்கிட்ட அம்பு இருக்குது. பிளேமிங் டாட் அக்னியாசர் இருக்குது. ஆமா, அன்னைக்கெல்லாம் அம்பு. அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டை. ஆமா, அம்பு ஈட்டிகள். கர்த்தர் அவர்கள் மேல் ஏய்வார். சடிதியாய் சடிதியாய் அவர்கள் காயப்படுவார். அப்படிதானே? ஆமா, சடிதியான யோசனையினாலே கீழ்ப்படினாலே மகா சந்தோஷம். அது மாதிரி தாவீது காலத்திலேருந்து நடக்கலை. பஸ்கா பண்ணி ஜெபமெல்லாம் மேலே போயிடுச்சு. கர்த்தருக்கு இதெல்லாம் செஞ்சானே எசேக்கியாவே. உனக்கு பிரச்சனை வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, உன்னை சுகமாக்குவேன். அல்லேலூயா. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு கொடுத்தவன் யாரு? உங்களுக்கு பதில் வரணும்னு ஏதாவது செஞ்சிருக்கோம், அதை வச்சு. ஆமென். அல்லேலூயா. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு கொடுத்தவன் யாரு? ஏதாவது கொடுத்துருக்கணும், செஞ்சிருக்கணும், அதை வச்சு. ஆமென். என்னிடத்தில் நற்கிரியை செஞ்சாலே இவன் தயவு செய்வதற்கு பார்த்துருவான். நம்ம ஜனத்தை சிநேகிக்கிறான். 7:5 லூக்கா 7:5. நம்ம ஜபாலயத்தை கட்டினான். ஜபாலயத்தை ஜனங்களை சிநேகிக்கிறான். ஜபாலயத்தை கட்டினான். அதனால வேலைக்காரன் சுகமா. 3வது, ஆமா, அப்போஸ்தலர் 2:1. சீக்கிரம் அப்போஸ்தலர் 2:1 குயிக். ஆக்ட்ஸ் 2:1. பெந்தகோஸ்தே எதிர்பார்க்கவே இல்லை சீசர்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது எப்போ வரும்னு தெரியாது. அபிஷேகம் எப்போ வரும்னு தெரியாது, எப்போ அசை வரும்னு தெரியாது, எப்போ ஜனங்கள்லாம் ரசிக்கப்பட தெரியாது, எப்போ நாம் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண பேதருக்கே தெரியாது. என்ன பிரசங்கம் பண்ணும், என்ன பிரசங்கம் பண்ணுவார் மீனவர். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்துட்டார். இயேசுவோடு இருந்துட்டா எல்லாமே வந்துடும். கத்திரிக்க அல்லேலூயா சொல்லுங்க. படிக்கும். வந்திருந்தார்கள். செடிதியா நாங்கள்லாம் சில கூட்டத்தில் பார்த்துருக்கிறோம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் மெசேஜ் போயிட்டு இருக்கு. பட்டாருன்னு ஒரு நெருப்பு வந்துரு, சேர்ல இருந்து அப்படியே தூக்கி வீசிடு. ஏசப்பா எழுப்பல் வராதா? வருமப்பா. பட்டாருன்னு தெரிக்க போகுது. எத்தனை நம்ம பாருங்க, கண்ணால நான் பார்த்துக்கிறேன். ஆமென். பட்டாருன்னு கருத்திருக்கே உணர்வாசி. ஆமா, சபையை பாழாக்கி கொண்டத ஒருத்தர். அப்போஸ்தலர் 9 அப்போஸ்தலர் 9:3 குயிக். அப்போஸ்தலர் 9:3 அப்போஸ்தலர் 9:3 வந்தபோது இந்த மனுஷன் ரசிக்க மாட்டீரா? ஏசப்பா தமஸ்கு வரானே, என்ன வேணும் தெரியும். பொம்பளைன்னு கூட பார்க்கல, இவருக்கமே இல்லை. குழந்தை குட்டி எல்லாம் ஒரு பட்டணத்துலேருந்து இன்னொரு பட்டணத்து வரைக்கும் அடிச்சுட்டே போகிறான். இங்கிருந்து வேலூர் வரைக்கும், இங்கிருந்து வேலூர் வரைக்கும் அப்படின்னு எழுதலை. அப்படித்தான் வசனம் சொல்ல. இவ்வளோ பயங்கரமான சட்டியாக ஒரு ஒளி புட்டிச்சாரு. பயங்கரமான அப்போஸ். இன்னைக்கு நிறைய அப்போஸ்தலரை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பவுலை விட பயங்கரமாக ஊழியம் செய்கிறவங்களை எல்லாம் ஆண்டவர் எழுப்ப போகிறோம். நம்புறீங்களே இல்லையா? என்ன நம்ப மாட்டீங்களா? கடைசியாக அல்லேலூயா அப்போஸ்தலர் 16:26 16:26 குயிக். அப்போஸ்தலர் 16:26 அப்போஸ்தலர் 16:26. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி கட்டிட்டாங்களே ஊழியம், ராயனுக்கு அபயமிட்டு இருக்கிறனே, நான் அங்கே போவேன் அப்படின்றல இவர் நினைக்கவே தேவையில்லை சார். அல்லேலூயா. அட்டி வாங்கி, பயங்கரமான அட்டி வாங்கி சேர்ச்சால தொழு மரத்துக்கு சங்கிலி எல்லாம் கட்டி, நல்ல வேலை வாயை கட்டலை. அப்படிதானே? வாயில் தான் பெரிய அற்புதம் இருக்குது. அல்லேலூயா. வாய் தேறி மோட்டு சூரியனை நில்லு. அல்லேலூயா. தேசபா வாயில வார்த்தையில் தான் அற்புதம் கருத்து இருக்கேன். ஆமென். தம்பி வாங்க. ஆமென் 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 ஆமென். சோத்திரம்.